ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் நல்லா தாளித்ததும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஆட்டோட மூளையை அப்படியே போட வேண்டியதான். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டோட மூளையை அப்படியே நம்ம தாளிப்பு மேலே போட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடணும். பிரட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றினா போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 2 முட்டையை கூட உடைச்சி ஊற்றிக்கலாம். உடைச்சி ஊற்றி ரெண்டுத்தையும் நல்லா கிண்டி விடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டதுக்கப்புறம் திரும்பவும் கிண்டி விடணும். அந்த முட்டையோடு சேர்ந்து ஆட்டோட மூளையும் நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். அடி பிடிக்காத அளவுக்கு தேவையான அளவு ஹீட்டில் வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். இஞ்சி தட்டி போட்டால் வாசனையாக இருக்கும். இஞ்சி தட்டி போட்டு திரும்ப கிண்டி விடணும். கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. ரொம்பவும் போட்டு அழுத்தி கிண்டக்கூடாது, மேலோட்டமாக. அப்போ தான் அது உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி நல்லா முன்னும் பின்னுமா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நீங்கள் இப்படி பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் முன்னும் பின்னுமா. முட்டையோடு சேர்ந்து மூளையும் நல்லா வேகுது பாருங்கள். இந்த மூளை சாஃப்டாக இருக்குன்றதுனால நம்ம எண்ணெய் அடிக்கடி விட்டுக்கிறோம். அப்போ தான் அது அடி பிடிக்காது. அந்த எண்ணெய் அந்த மூளையிலையும் முட்டையிலையும் நல்லா இறங்கி நமக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சீரகம், கருவேப்பிலை, அதோட வாசனை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்படி கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். முட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வருது பாருங்கள். அது கூட சேர்ந்து மூளையும் நல்லா வேகுது. இது மூளைன்றதுனால சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் உதிரி உதிரியாக அடி பிடிக்காமல் அழகாக இருக்கும் பார்க்க. நல்லா அந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக அடித்து கிண்டுங்க. அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டே இருங்க.
என்னடா இவன் அடிக்கடி எண்ணெய் விட்றானேன்னு சொல்லி கேட்காதீங்க. எண்ணெய் விட்டால் தான் அது நல்லா மூளையில் இறங்கி மூளை நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ தான் சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அடி பிடிக்காது. ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இதே மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ஆட்டு மூளை ரெடி ஆகிடும். இதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் நம்ம இதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ எண்ணெய் விட்டுக்கணும் தேவையான அளவு. ரொம்பவும் எண்ணெய் விட்டுறாதீங்க. சும்மா 1 ஸ்பூன். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து இதை தட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி தனி பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா அப்படி கிளறி விட்டு எட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் வாசனைக்கு கொரியாண்டர் லீஃப், கருவேப்பிலை ஒரு 4-5 கிள்ளி மேலோட்டமாக வச்சிங்கன்னா வாசமாக இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், ஆட்டு மூளை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.